ஆஹா ஆஹா, என்ன சுவை என்ன சுவை. இந்த மார்பிள் கல்ல வார்னிஷ கொட்டிட்டு அதுல கால் வச்சா ஒரு வழுக்கு வழுக்குமே, அந்த மாதிரி வழுக்கிட்டே போதே. எந்த கல்ல வாங்கியிருப்பாங்கன்னு தெரியல, ஆனா கடைக்கு போவோம்னே நம்ம கட்டிச்சு. குட்டி பாஸ், நீங்களா? நல்ல ஸ்வீட் தெரியுமா, இப்படி வீணாக்கிட்டீங்க. அதெல்லாம் தெரியாது, நீங்க தான் இன்னொரு ஸ்வீட் வாங்கி தரணும். டேய், நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு ஸ்வீட் கேக்குதா? உனக்கெல்லாம் படையில தாண்டா போடணும். சாமி, என்ன அடி என்ன அடி. டேய், உங்ககிட்ட என்னடா நாங்க சொன்னோம்? விக்ரமுக்கு எந்த பொண்ணை பிடிக்குதோ அந்த பொண்ணை தானே அவனுக்கு பியாவா போடணும்னு சொன்னோம். ஆனா நீ என்னடானா அபிய கூட்டிட்டு வந்து ஜாயின் பண்ண வச்சிருக்க. இங்கே கொல்லணும்டா, இங்கே கொல்லுறேன்டா. குட்டி பாஸ், என்ன குட்டி பாஸ், இதுதான் இந்த அடிக்கெல்லாம் காரணமா? அவங்கள சேர்த்து விட்டது நான் இல்ல பாஸ். தோ நிக்கிறாங்களே, இவங்களோட அண்ணன் தான். சரவணா அண்ணாவா? ஏய், என்ன உளற? ஏன் அண்ணா நான் சேர்த்து விட்டான்? சரவணன் சார் தான் மேடம். அவர்தான் பெரிய பாஸ் கிட்ட போராடி மன்றாடி அவங்கள ஜாயின் பண்ணி விட்டார், தெரியுமா? சரவணனா? ஆமா குட்டி பாஸ். இப்போ உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைனா நீங்க போய் அவர்கிட்டயே கேட்டு பாருங்க. மேடம், உங்க அடி மட்டும் தனியா தெரியுது மேடம். கராத்தே எதுவும் பழகி இருக்கீங்களா? டேய் பெருமாள், போயிட்டு வரேன் பாஸ், போயிட்டு வரேன் குட்டி பாஸ். இப்ப என்ன மகா பண்றது? விஜய் அண்ணா. சரவணன், என்ன சரவணன் இப்படி பண்ணிட்டீங்க? என்னாச்சு? நான் என்ன பண்ண விஜய்? அபி எதுக்கு விக்ரம் பியாவை ஜாயின் பண்ண வச்சீங்க? அத கேக்குறீங்களா? அபி ரொம்ப டிப்ரெஷனா இருந்தா, அவளே அவ தப்ப உணர்ந்து வேற எதுலயாவது அவ கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. சரி, அதான் ஒரு சேஞ்சா இருக்கட்டுமேன்னு இங்க ஜாயின் பண்ண வச்சேன். அட போங்க சரவணன், எங்களோட எல்லா பிளானையும் மொத்தமா சொதப்பி விட்டீங்க. பிளானா? என்ன ப்ராப்ளம்? என்ன பிளான்? விக்ரமுக்கு பிஏவா ஒரு பொண்ணு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு அவனுக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி நாங்க ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். பக்காவா பிளான் போட்டிருந்தோம், அத்தனை பிளானையும் நீங்க சொதப்பி விட்டுட்டீங்க. சோ சாரி விஜய், சோ சாரி. எனக்கு எதுவுமே தெரியாது. சரி, நீங்க எதுக்கும் வரி பண்ணிக்காதீங்க. நான் கொஞ்ச நாள்ல அபிய வேற ஜாப் பொசிஷனுக்கு மாத்திடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுங்க. அண்ணா, நாளை மறுநாள் ஒரு நல்ல முகூர்த்த தேதி வருது. அன்னைக்கே வீடு குடி போறது வச்சுக்கலான்னு வீட்டுல முடிவு பண்ணிருக்கோம். சரிங்க, அப்படின்னா நான் அதுக்குண்டான வேலையை ஆரம்பிச்சிடறேன். ஆமாண்ணே, ஆரம்பிச்சிருங்கண்ணே. 4 வேலை ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால தான் உங்களுக்கு சொல்லிடலான்னு ஃபோன் பண்ணேன். நல்லதுங்க. ஜோதி, ஜோதி. என்னங்க? என்ன ஜோதி, சம்பந்தி வீட்ல இருந்து இது வரைக்கும் எந்த தகவலும் வரல. அன்னைக்கு மாப்பிள்ளை தம்பி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கூட இன்னும் எதுவுமே சொல்லாம இருந்தா எப்படி? ஜோசியர் குடிச்சு கொடுத்த தேதியில ஒண்ணு, நாளை மறுநாள் வரப்போகுது. இப்ப என்னதான் பண்ண போறோம்? அதான் எனக்கும் ஒன்னும் புரியலங்க. அவங்க என்ன நினைப்புல இருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியலையே. சொல்ல போனா இந்த கல்யாணத்துல அவங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட புரியல. எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா இருக்கு ஜோதி. எல்லாத்தையும் நாமளே போய் வழியக்க கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அவங்களும் கொஞ்சமாவது இறங்கி வந்து பேசினா தானே நல்லா இருக்கும். இல்லங்க, சம்பந்தி வீட்ல இந்த கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லாமலாம் இருக்காது. அவங்க சூழ்நிலை சொல்ல முடியாம இருக்கலாம். என்ன பெரிய சூழ்நிலை?
மாப்பிள்ளையோட அண்ணன் கல்யாணத்தை பத்தி ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு இருப்பாங்களோ என்னவோ. சரி, அதையாவது சொல்லணும்ல. எனக்கு என்னமோ எதுவும் சரியா படல ஜோதி. மாப்பிள்ள அண்ணன் விக்ரம் அவரோட கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதுக்கும் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு. அண்ணங்கார திடீர்னு வந்துட்டானா? இப்ப யோசிக்கிறவங்க இந்த கல்யாண பேச்சு ஆரம்பத்திலேயே அண்ணனுக்கு முடிச்சிட்டு தான் தம்பிக்குன்னு சொல்லி இருக்கணும்ல. அதை விட்டுட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்திட்டு மூத்தவன் இருக்கான்னு சொன்னா எப்படி? அப்ப அவங்க நம்மள தட்டி கழிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். ஐயோ, அப்படிலாம் இருக்காதுங்க. ஜோதி, அடுப்புல ஏதோ கருகிற வாட வருதுல? ஆமா, போங்க. ஐசு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். வர வர உன் நடவடிக்கையே சரியில்லை. ஐயோ, கொஞ்சம் கூட எதுலயும் கவனமும் பொறுப்பும் இல்ல. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா எனக்கு கெட்ட கோபம் வந்துரும் சொல்லிட்டேன். என்னங்க ஏன் இப்படி பேசுறீங்க? பின்ன பேசாம செய்யறதுல கவனம் இருக்கணும். எந்த நேரமும் கனவுலே இருந்தா இப்படிதான் எல்லாம் தப்பு தப்பா தான் நடக்கும். எல்லாம் என்ன சொல்லணும், உங்க இஷ்டத்துக்கு விடுறேன்ல, அதனாலதான் கொஞ்சம் கூட உங்களுக்கு பயமே இல்லாம போச்சு. ஏற்கனவே இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு பயத்துல இருக்கேன். இதுல இதெல்லாம் வேறயா? ஐசு, அப்பா சொன்னதை பெருசா எடுத்துக்காத. நீ போ, போமா போ. ஏங்க ஏன் அப்படி பொசுக்குன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறீங்க? நீங்க பேசுனது கேட்டு அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். பிள்ளைங்க கிட்ட நீங்க ஒரு நாள் கூட இவ்வளவு கோவமா பேசி நான் பார்த்ததே இல்லையே. எனக்கும் கோவப்படணும்னு இல்ல ஜோதி, என்னால முடியல. நீ நம்ம பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிற. ஆனா நான் நம்ம பொண்ணு கல்யாணம் எப்ப நின்னு போயிடுமோன்னு பயத்துல இருக்கேன். இது புரியாம ஐஸ் வேற கல்யாணம் நடக்க போற ஆசையில போன் பேசிக்கிட்டு கற்பனையில இருக்கா. இனி இந்த கல்யாணம் நின்னா அவளால தாங்கிக்க முடியுமா சொல்லு? நீங்க பாருங்க, நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணுமே நடக்காது. அந்த நந்தினி அம்மா தப்பானவங்க எல்லாம் கிடையாது. அந்த அம்மா தம் பிள்ளைங்க மேல உள்ள பாசத்துலதான் நம்ம மேல பகை இருந்தோ இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருக்காங்க. சம்மதம் சொன்னவங்களே எதுக்கு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்க? நம்ம பிள்ளைங்க ஆசை எப்படி நம்ம நிறைவேற்றணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தானே அவங்களும் நினைப்பாங்க. அவ்வளவுதான். நீங்க வேணா பாருங்க, இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். அந்த அளவுக்கு நீ அவங்கள நம்புறியா? அப்போ ஒண்ணு பண்ணலாம். நேர நந்தினி அம்மா வீட்டுக்கு போவோம். அங்க வச்சு அந்த அம்மா என்ன நினைப்புல இருக்காங்க, அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்கிற விஷயத்த நான் உனக்கு நிரூபிக்கிறேன். என்னங்க இது நிரூபிக்கிறேன் அது இதுன்னுட்டு? ஆமா ஜோதி, ஏற்கனவே மனமேடை வரைக்கும் போய் நின்னு போன மாதிரி இந்த தடவை எதுவும் ஆயிடக்கூடாது. சந்தேகம்னு வந்துட்டா அது முழுசா தீர்ற வரைக்கும் தெளிவுபடுத்திக்கணும். வா போலாம். ஏன் ஜோதி தயங்குற? வா போலாம். போய் எப்ப நிச்சயத்தை வச்சுக்கலாம்னு கேட்கலாம். அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு அப்ப தெரியும்ல. எங்க அவங்க தான் மாப்பிள்ளை கிட்ட தெளிவா விஷயத்த சொல்லி அனுப்புனாங்கல்ல. இப்ப திரும்ப போய் நாம என்ன கேக்குறது? இப்ப நீ வரப்போறியா இல்லையா? வா. What are you doing? என்ன பண்ணிட்டு இருக்க? சொன்ன ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டே இல்லையா? முடிச்சிட்டேன் மாமா.
நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணிடலாம். ஷோ மீ. நாட் பேட். சின்ன சின்ன ஃபால்சஸ் இருக்கு, பட் இருந்தாலும் பரவாயில்ல. குட் ஜாப். தேங்க்ஸ் மாமா. இப்படி மாமான்லாம் கூப்பிடாத. ஓகே பாஸ். தட்ஸ் இட். ஓகே, நீ போலாம், நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஒண்ணுமே புரியலையே. இதுக்கு தான் வீட்லயே இருக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிட்டதா சொன்னாங்க. ஆமா மகா, ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க. நீங்க சொன்ன மாதிரியே நம்பரை ட்ரேஸ் பண்ண முடியாத அளவுக்கு போனை வாங்கியிருக்கேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினேன் தெரியுமா? ஆமா மகா, எதுக்கு இவ்வளவு அர்ஜென்ட்டா வேணும்னு கேட்டீங்க? இனிமே யாரையும் நம்புற மாதிரி எல்லாம் இல்ல விஜய். நானே களத்துல இறங்க போறேன். புரியலையே மகா. நானே உங்க அண்ணன் கிட்ட பேசலான்னு இருக்கேன். பேசி உங்க அண்ணனுக்கு லவ் ஃபீல கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். இதுல அது நம்ம போடாத பிளானா இருக்கு, பட் நல்லா இருக்கே. என்ன மகா சொல்றீங்க? அப்போ நீங்களே விக்ரம லவ் பண்ண போறீங்களா? சூப்பர் மகா. அப்போ அக்காவும் தங்கச்சி ஒரே வீட்டுக்கு வர போறீங்க, பிரச்சனையே இல்லையே. ஒரே ஜாலி தான். ஏங்க, என்ன பார்த்தா எப்படிங்க தெரியுது உங்களுக்கு? உங்க அண்ணன் எல்லாம் என்னால ஃப்ரெண்டா கூட ஏத்துக்க முடியாது. இந்த லட்சணத்துல நான் உங்க அண்ணனை லவ் வேற பண்றேனாக்கும். ஐயோ, அவசரப்பட்டு கேட்டு பல்ப் வாங்கிட்டேனே. ஏதோ உங்க நிச்சயதார்த்தத்தை சீக்கிரம் நடத்தணுங்கிறதுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா ஓவரா தான் பேசுறீங்க. சாரி மகா, சாரி. ஏங்க, நான் வேற யாரோ ஒரு பொண்ணு மாதிரி தாங்க பேச போறேன் அவர்கிட்ட. இப்போதைக்கு உங்க அண்ணனுக்கு லவ் பண்றதுக்கான ஆசைய மட்டும் தான் நான் தூண்ட போறேன். உடனே ஏதோ நானே லவ் பண்ண போறேன்னு சொன்ன மாதிரி அப்படியே தாம் தூம்னு குதிக்கிறீங்க. ஆட போங்க மகா, கொஞ்ச நேரத்துல நான் என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டேன். நல்லா கற்பனை பண்ணீங்க விஜய். என்னவோ மகா. விஜய் ப்ரோ, என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல ப்ரோ, கொஞ்சம் சின்ன டவுட் ஒன்னு இருந்தது. அத மகாவை கூப்பிட்டு கேட்டுட்டு இருந்தேன். இப்போ எல்லாமே கிளியர் ஆயிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மகா, நான் பாத்துக்கறேன், நீங்க போங்க. பை. விஜய், உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எனக்கா? முக்கியமான வேலையா? என்ன ப்ரோ? மும்பைல ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதுல நம்ம கம்பெனி சார்பா நீ தான் போயிட்டு வரணும். மும்பைக்கா? நானா? அதுக்கேண்ட எப்படி ஷாக் ஆகுற? வழக்கமா நான் தான் இதுக்கெல்லாம் போவேன். இந்த வாட்டி நீ போயிட்டு வா. உனக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். சரியா? எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், என்ன பேசணும்ன்றது எல்லாமே நான் சொல்றேன். அப்புறம் இது மட்டும் இல்ல, அட்வர்டைஸ்மெண்டோட சில விஷயங்களாலையும் நீ போக வேண்டியது இருக்கும். அதை நீ பார்த்து தான் ஆகணும். ப்ரோ, இதெல்லாம் நீ யார் கேட்டு பண்ணிட்டு இருக்க? இங்கே பாரு, எனக்கு 1008 வேலை இருக்கு. டேய், யாரடா கேட்கணும்? நான் உன்னோட பாஸ். அதை நீ முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ. நான் ஒன்று சொன்னா நீ அதை செஞ்சுதான் ஆகணும். அதுவும் இல்லாம நீ தானே இந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் மேனேஜர். உன்னோட வேலைக்கு தான் உன்னை போக சொல்றேன். புரியுதாடா? ஓகே பாஸ், நான் போறேன். டிக்கெட்ஸ்லாம் உனக்கு போட்டாச்சு. உன்கிட்ட கொடுக்க சொல்றேன். சரியா? கிளம்ப ரெடியா இரு. ஓகே பாஸ். தேங்க்யூ பாஸ். மும்பைக்கா? இன்னைக்கு தான்டா வேலைக்கே ஜாயின் பண்ணேன். இங்க பாருங்க, உள்ள போய் அவங்க கிட்ட எதையும் பட்டு பட்டுன்னு பேசிட்டு இருக்காதீங்க. சொல்ல வந்ததை நிதானமா சொல்லுங்க. ஏற்கனவே சம்பந்தியம்மா ரொம்ப கோவக்காரவங்க. அதுக்காக என்ன ஜோதி பண்ண சொல்ற? போய் காலில் எவ்வளவு முடியும்? ஏற்கனவே இந்த வீட்டு வாசல்லே உன்னை நிக்க வச்சாங்கல்ல. இப்ப எதுக்கு பழசெல்லாம் பேசுறீங்க? சரி விடு.
அவங்க கிட்ட நான் இதை பத்தியெல்லாம் பேச போறதில்ல. ஆனா கேட்க வேண்டியதை கேட்கணும்ல. கேளுங்க. அத நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா கடுமையா இல்லாம கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சரி பாத்துக்கலாம் வா. நடு வீட்டில் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தவருக்கு நெஞ்சுவலி. ஓஹோ நீங்களா? வாங்க 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 உட்காருங்க. சம்மந்தியமா இருக்காங்களா? இருக்காங்க இருக்காங்க, வர சொல்றேன். எக்கோ கொஞ்சம் கீழே வா. வணக்கம் சம்பந்தி. வணக்கம், உட்காருங்க. அப்புறம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எல்லாம் கல்யாண விஷயமா தான். நாள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கே, அதான் என்ன ஏதுன்னு பேசிட்டு போலாம்னு வந்தோம். ஓ சரி, சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல சம்பந்தி, நீங்க நிச்சயத்துக்கு தேதி குறிக்கலான்னு சொல்லிட்டீங்க. ஆனா அது எங்க எப்போன்னு தெரியாததால எங்களுக்கு ஒன்றும் புரியல. இன்னும் 2 நாள்ல ஒரு முகூர்த்த நாள் வருது. அதான் என்ன ஏதுன்னு தகவல் கேட்டு போகலான்னு வந்தோம். ஓ ஆனா விஜய் அங்க வந்திருப்பானே, அவன் எதுவுமே சொல்லலையா உங்ககிட்ட? அதானே, மாப்பிள்ள வந்து உங்கள்ட்ட எந்த விஷயத்தையும் சொல்லலையா? சொன்னாருங்க. விக்ரம் தம்பி கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதும் நிச்சயம் வச்சுக்கலான்னு சொன்னாரு. ஆமா, சரியா தானே சொல்லியிருக்கான். அப்புறம் என்ன? அதுக்குள்ள சம்பந்தி, அவர் எப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறது, இவங்க நிச்சயம் எப்ப நடக்கிறது? ஏற்கனவே கல்யாண பாதியில நின்னதுனால ஊர்ல எல்லாரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஊர்வாய் அடைக்கவாவது இந்த நிச்சயம் சீக்கிரம் நடக்கணும் சம்பந்தி. இது என்னங்க அநியாயமா இருக்கு? உங்க பக்கத்தை மட்டும் யோசிக்கிறீங்க, எங்க பக்கத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மூத்தவனை வீட்டுல வச்சுக்கிட்டு சின்னவனுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணோம்னா எங்களை ஊர் உலகம் தப்பா பேசாதா? நீங்க சொல்றது சரிதாங்க. ஆனா பொண்ணு ஆணுன்னு வித்தியாசம் இருக்குல்ல. அதுவும் இல்லாம எங்க பொண்ணுக்கு மணமேடை வரைக்கும் போய் கல்யாணம் இன்னும் போயிருக்கு. அதையும் நீங்க கொஞ்சம் பார்க்கணும்ல. அட என்னங்க நீங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு வசதியாவே பேசிட்டு இருக்கிறீங்க. நாங்க ஒண்ணும் விஜய்க்கும் ஐஸ்வர்யாக்கும் கல்யாணமே கிடையாதுன்னு சொல்லல. எங்க அக்கா அவங்க தகுதியெல்லாம் விட்டுட்டு எவ்வளவோ இறங்கி வந்து 2 பேரும் கல்யாணம் பண்ணலாம்னு தானே சொல்றாங்க. ஆமாங்க, அதெல்லாம் வாஸ்தவம் தான். இவரு என்ன சொல்ல வர்றாருன்னா, கல்யாணத்தை நீங்க சொன்ன மாதிரியே தள்ளி வச்சுக்கலாம், இப்போதைக்கு நிச்சயம் மட்டும் பண்ணிக்கலாமே. அப்புறம் சம்பந்தி, மூத்த பையனை விட்டுட்டு இளைய பையனுக்கு கல்யாணம் முடிங்கன்னு நாங்களும் சொல்லல. இப்பவே ஐஸ்வர்யாவுக்கும் விஜய்க்கும் நல்ல நாள் பார்த்து சொந்த பந்தங்களை கூட்டி இன்னாருக்கு இன்னார் தான் கல்யாண தேதியை குறிக்காம நிச்சயத்தை பண்ணிடுவோம். பிறகு என்னன்னு பார்த்துக்குவோம். நீங்க சொல்றது என்னவோ வாஸ்தவம் தான். ஆனா நீங்க என்னங்க ஒரே புடியா இருக்கீங்க? மூத்தவனை விட்டுட்டு இளையவனுக்கு நிச்சயம் கல்யாணம் போனா மூத்தவனுக்கு மனசு கஷ்டப்படாதே? அதையும் நீங்க பார்க்கணும்ல. ஒரு பெத்த தாயா இருந்து அது எல்லாத்தையும் எங்க அக்கா யோசிக்கும்ல. அவங்களுக்கு இருக்க கவலை எங்களுக்கு புரியாம இல்ல. நாங்க கேக்குறது, இப்பவே நிச்சயதார்த்தத்தை பண்ணிட்டா எங்களுக்கு ஒரு பிடிமானம் கிடைக்கும்ல. சொந்தக்காரங்களுக்கு நடுவுல கணேசன் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, இன்னார்தான் மாப்பிள்ளைன்னு விஷயம் போய் சேர்ந்துரும். அதுக்கப்புறம் கல்யாணத்தை நீங்க சொல்ற மாதிரி விக்ரம் தம்பி எப்ப ஓகே சொல்றாரோ அப்போ வச்சுக்குவோம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. விட மாட்டானே இருந்தாலே. ஆஹா, நம்ம ரூட்லயே வந்து கேட்ட போடுதுங்களே, பயங்கரமான ஆளுங்க தான். என்ன சம்பந்தி யோசிக்கிறீங்க?
நாங்க எதுவும் தப்பா கேட்கலையே. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. சரி, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிக்கலாம். ஆமா, ஜோசியர் சொன்ன நல்ல நாள் எப்ப வருது? நாளை மறுநாள் தாங்க. சரி, அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். நீங்க போய் வேலையை ஆரம்பிச்சிருங்க. ஐயோ, என்ன அக்கா சரிந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. அப்ப நாங்க கிளம்புறோம். வர்றேங்க. வாங்க, நாங்க போய் வேலையை ஆரம்பிச்சிடுறோம். சரிங்க, வர்றோம். வரோங்க. என்னங்க பாத்தீங்களா? என்னமோ சொன்னீங்க, சம்மந்தி கொஞ்சம் கோவக்காரவங்க தான். ஆனா கேட்டதுமே ஒத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா? ஆமா ஜோதி, நான் கூட கொஞ்சம் தப்பா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கூடவே உங்க தம்பிக்காரன் ஒருத்தன் இருக்கான் பாரு, அவன் தான் ஏத்தி விடுறான். அவரெல்லாம் விடுங்க. மெயின் ஆளு என்ன சொல்றாங்க அதானே நமக்கு முக்கியம். சம்மந்தி சொல்றதுலயும் ஒரு வித நியாயம் இருக்குல்ல. இப்ப ஐஸ வச்சுக்கிட்டு மகாவை யாராவது கேட்டு வந்தா நாமளும் இப்படிதானங்க யோசிப்போம். அது என்னவோ வாஸ்தவம் தான். ஆனா நமக்கு வேற வழியே இல்ல ஜோதி. என்ன பண்றது? இப்போதைக்கு ஊர் வாயை அடைக்கணும்னா நம்ம ஐஸுக்கு நிச்சயதார்த்தத்தையாவது நடத்தி வைக்கணுமே. அதுவும் சரிதான். சரி வா. என்னக்கா, புரோக்கர் உனக்கே செக் வச்சுட்டு போறான். நீ நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்தோம். அவன் உடுப்புடியா அதே நிலையில் நின்று நோவாயாலே வார்த்தையை பிடிக்கிட்டு போயிட்டானக்கா. எனக்கா செக் வச்சுட்டு போறான்? இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. நான் வைக்க போற செக்குல அந்த குடும்பமே அலற போகுது பாரு. அப்படி என்னக்கா செக் வைக்க போற? பொறுத்திருந்து பாரு. அக்கா, அம்மாவும் அப்பாவும் வந்துட்டாங்க. அப்பா, போன காரியம் என்னாச்சுப்பா? ஐசு, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. சரிப்பா. அப்பா, என்னாச்சுன்னு சொல்லுங்களேன்ப்பா. மா, என்ன ஆச்சுமா? சம்மந்தி அடுத்த முகூர்த்தத்திலேயே நிச்சயத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. சூப்பர்மா. என்னக்கா, இப்ப ஹாப்பி தானே? நிஜமாவே வா? ஆமா ஐசு, அவங்க வாயாலேயே சொல்லிட்டாங்க. நீங்க போய் வேலையை ஆரம்பிங்கன்னு உங்க அப்பா கிட்டயே சொல்லிட்டாங்க. நான் கூட அவங்க இவ்வளவு சீக்கிரம் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கல. ஆனா பரவாயில்லம்மா, நம்ம சூழ்நிலை எடுத்து சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏய் மகா, மா, நாங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம், நீ என்னடி யோசனை பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, ஏதோ இடிக்கிற மாதிரி இல்ல உனக்கு? அவங்க வாயாலே சொன்னாங்கன்னு வேற சொல்றீங்க. என்னால சுத்தமா நம்பவே முடியலம்மா. உங்க அப்பாவும் தான் நம்பல. சம்பந்தி அம்மா வாயாலேயே நிச்சயத்தை அடுத்த முகூர்த்தத்துல வச்சுக்கலாம், நீங்க போய் வேலையை பாருங்கன்னு சொன்னப்ப இவர் முகத்துல ஈ ஆடல. ஆமாம்மா,
அந்த அம்மா சொன்னது எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவையே தப்பா நினைச்சிட்டமேன்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு அப்படி தோணுதுமா? ஆனா எனக்கு அப்படி எதுவுமே தோணவே இல்லையே. ஏய், நீ வேற எல்லாத்துலயும் சந்தேகப்பட்டுட்டே இருக்காத. அம்மா, மகாக்கு இப்பெல்லாம் சந்தேகம் கொஞ்சம் அதிகமா தான் வருது. அத்தை நிச்சயத்தை எப்ப வச்சுக்கலாம்னு சொன்னாங்கம்மா? அவங்களுக்கு அவங்க பிரச்சனை இல்லம்மா. சும்மா இருடி, கிண்டல் பண்ணாத. சரிக்கா. மா, நீங்க சொல்லுங்க. நாளை மறுநாள் ஜோசியர் சொன்ன ஒரு நல்ல நாள் வருது, அதுலயே வச்சுக்கலான்னு அவங்க சொல்லிட்டாங்க. நாளைக்கு மறுநாள் நிச்சயமா? அதுக்குள்ள நிச்சயத்துக்கு உண்டான வேலையெல்லாம் பார்க்கணுமே. ஆமாம்மா, பார்க்கணும். நிச்சயத்தை கொஞ்சம் பெருசா பண்ணணும் ஜோதி. நல்லா பெருசா பண்ணி எல்லாருக்கும் சொல்லி வர வைக்கணும். என்ன செலவு தான் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு போகும். செலவெல்லாம் பார்த்தா எப்படிங்க பண்ண முடியும்? இந்த நிச்சயத்தை ஊரறிய பண்ணாதான் பேசினவங்க வாயெல்லாம் நம்ம அடைக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம வீட்ல நடக்க போற முதல் கல்யாணம் வேற. கண்டிப்பா பெருசாதான் செய்யணும். ஆமாமா, நல்லா கிராண்டா பெரிய போட்டோகிராஃபரை பிடிச்சு கவர் பண்ண சொல்லணும். அப்பா, அங்க பாருங்க, யார் வந்திருக்காங்கன்னு. எதுக்கு வந்தீங்க? உங்க பையன் அவ்வளவு பெரிய துரோகத்தை எங்களுக்கு செஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி உங்களுக்கெல்லாம் எங்க வீட்டுக்கு வர மனசு வந்துச்சு? உங்களோட கோபம் நியாயமானதுதான். எங்க பையன் செஞ்சது மன்னிக்க முடியாத தப்பு தான். அதுக்காக தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தோம். அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. எங்க நில்லுங்க. ஏங்க இந்த மாதிரி பேசுறீங்க? அவங்க பையன் செஞ்ச தப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே அவங்க புள்ள ஜெயிலுக்கு போன கவலையில இருக்காங்க. மேற்கொண்டு நாமளும் எதுக்கு கஷ்டப்படுத்தணும்? என்ன ஜோதி பேசுற? எங்க நான் சரியா தாங்க பேசுறேன். பையன் செஞ்ச தப்புக்கு அவங்க நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்க தானே வந்திருக்காங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். நீங்க உள்ள வாங்க. மா, என்னம்மா நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? இவங்களை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. ஏய், கொஞ்சம் சும்மா இரு. அதான் அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருக்காங்கல்ல. நீங்க உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க. எங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. எங்க பையன் ஜெயிலுக்கு போனதுல இருந்து எங்களுக்கு இந்த ஊர்ல வாழவே பிடிக்கல. அதான் சொந்த ஊருக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தோம். உங்க மொத்த குடும்பமே எங்க மேல தீராத கோபத்தில் இருப்பீங்கன்னு நல்லாவே தெரிஞ்சுதான் நாங்க இங்க வந்தோம். எப்படியாவது உங்களை பார்த்து மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு போயிட்டா அப்பவாச்சும் இந்த மனசு ஆறுமானு பார்க்கலான்னு ஒரு சின்ன நப்பாசு தான்.
எதுக்கு அந்த மாதிரிலாம் சொல்றீங்க? உங்களை மன்னிக்க நாங்க யாரு? நடந்தது நடந்துடுச்சு, விடுங்க. காஃபி சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன விஷயம் சொல்லுங்க. எங்க பையன் பண்ண பாவத்துக்கெல்லாம் பிராய்ச்சித்தமா நாளைக்கு காலையில அன்னை தெரசா ஆதரவற்ற பிள்ளைங்க ஸ்கூல்ல சின்னதா ஒரு அன்னதானம் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கோம். அந்த அன்னதானத்துக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். இலையில வைக்கிற ஸ்வீட்டு மட்டும் நீங்க கொஞ்சம் பண்ணி கொடுக்க முடியுமா? நீங்கள் ஸ்வீட் பிஸ்னஸ் பண்ணுறதுனால தான் அதை கேட்டோம். ஸ்வீட்டுக்கான காசு எவ்வளோ ஆகுதோ அதை கொடுத்துட்றோம். ஐயோ, பணம்லாம் வேண்டாம், நாங்க பண்ணி தரோம். இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் சொல்லாதீங்க. நாங்க எங்க பையன் பண்ண பாவத்தை போக்குறதுக்கு தான் இதை பண்றோம். சும்மாலாம் எதுவும் வேண்டாம், நாங்க பணம் கொடுத்தே வாங்கிக்கிறோம். என்ன ஸ்வீட் வேணும்? எவ்வளோ பண்ணணும்? அங்கே அனாதை இல்லத்தில் மொத்தம் 100 குழந்தைங்க இருக்காங்க. தலைக்கு 1 விதம், மொத்தம் 100 லட்டு இருந்தால் போதும். சரிங்க, கண்டிப்பா நான் பண்ணி தரேன். சரிங்க. எங்க இப்போதைக்கு இதை அட்வான்ஸாக வச்சுக்கோங்க. நாளைக்கு எடுக்க வரும்போது மீதி வாங்கிக்கோங்க. இந்தாங்க வாங்கிக்கோங்க. காலையில நீங்களும் அன்னதானத்துல கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வருவீங்களா? சரிங்க, நாங்களும் வந்துடுறோம். அந்த நல்ல காரியத்துல ஒரு பங்கு எடுத்துக்கிறது புண்ணியம் தானே. கண்டிப்பா குடும்பத்தோட வந்து நல்லபடியா பண்ணி தரோம். ரொம்ப நன்றிங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. அப்ப நாங்க புறப்படுறோம். சரிங்க, நாங்க வரோம். நாளைக்கு காலையில பார்க்கலாம். ஹலோ, போனக்காரி என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரியே அவங்க கிட்ட பேசி எல்லாரையும் ஒத்துக்க வச்சிட்டேன் மேடம். சபாஷ். நாளைக்கு அவங்க வரேன்னு ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கிட்டாங்க மேடம். குடும்பத்தோட வந்து நல்லபடியா செஞ்சு கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. சிறப்பு. என் வீட்டு படியேறி வந்து எனக்கே செக் வச்சு என் வாயில இருந்து வார்த்தையை புடுங்கிட்டு போனீங்கல்ல, நாளைக்கு நான் வைக்கிற உங்களுக்கு செக்.